பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். நம்ம நேற்று ரெக்கார்ட் பண்ண காலனி மத்தியானம் பார்த்துருப்பீங்க. இஸ்ரேல் ஈரானுடைய போர் அப்படின்றது எப்போ வேணால் தோங்கும்னு நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஒரு போன மாதமும் இதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே, நம்ம கணித்த மாதிரியே இப்போ இந்த போர் துவங்கியிருக்கு. இஸ்ரேல் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்ற ஒரு மிலிட்ரி ஆக்ஷனை ஈரான் மேலே ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு ஒரு டீட்டெயிலான ப்ரீஃபிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்களுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவு அவருமே நேரடியாக தொலைக்காட்சியில் வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு, உலக மக்களுக்கு ஏன் இதை நாங்கள் பண்ணுறோம், எதற்காக இதை பண்ணுறோம், இப்போ ஏன் பண்ணுறோம் அப்படின்றத தெளிவாக விளக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் ரெக்கார்டை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். Moments ago, Israel launched Operation Rising Lion, a targeted military operation to roll back the Iranian threat to Israel's very survival. This operation will continue for as many days as it takes to remove this threat. For decades, the tyrants of Tehran have brazenly, openly called for Israel's destruction. They've backed up their genocidal rhetoric with a program to develop nuclear weapons. இஸ்ரேல் இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லயன், எலும்பும் சிங்கம் அப்படின்றது, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ரைசிங் லயன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அதை கரெக்டாக கணிக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்றது ஈரானோடைய அணு ஆயுதங்களை குறி வச்சு நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் உலக வரைபடத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிப்பட்ட நாட்டுக்கு அந்த பேரழிவை ஏற்படுத்த வல்லமை கொடுக்கின்ற அணு ஆயுதம் கையில் இருக்கிறது எங்களுக்கு எக்ஸ்டென்ஷியல் த்ரெட். தெளிவாக நாங்கள் யார், நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்ட்டு. அதே மாதிரி இந்த கடந்த ஒரு 6-7-10 வருடங்களுக்கு நீங்கள் ஈரானுடைய கமேனி அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஈரானுடைய அரசியல் தலைவர்கள், அவங்க இராணுவ தளபதிகள் எல்லாருமே டெத் டு இஸ்ரேல், டெத் டு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. ஸோ அதை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. இது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி அனிலேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் முழுவதும் அழிஞ்சு போகணும் அப்படின்றதுக்கான பல குரல்களை பல முறை இந்த வருடங்களை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈரான் ஒரு பிரைமரி ஸ்பான்சர் ஃபார் ஸ்டேட் ஸ்பான்சர் ஃபார் டெரரிசம். எப்படி இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நம்ம சொல்கிறோமோ பயங்கரவாதத்தை பயன்படுத்துகிற மாதிரி, அதே மாதிரி ஈரானும் இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரவாதத்தை பயன்படுத்துகிறாங்க. அவர் குறிப்பிடுறது அந்த ட்ரிபிள் எச்ன்னு சொல்லக்கூடிய ஹமாஸ், ஹெஸ்புல்லா மற்றும் ஹவுதிகள். அதன் பிறகு மேசிவான இந்த கடந்த ஒரு 10 வருடத்தில் மிகப்பெரிய லெவலில் அவங்க மிலிட்ரி பில்டப்பை பண்ணுறாங்க. அந்த பில்டப்புக்கு காரணம் அவங்க இஸ்ரேல் அழிக்கணும்னு நினைக்கிறது. அதே மாதிரி பயங்கர வேகமாக, அதே மாதிரி பயங்கர அதிகமாக நியூக்ளியர் ப்ரோக்ராமை அதிகப்படுத்திக்கிட்டே வராங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்தோம். இப்போ அமெரிக்காவுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தோம். அமெரிக்காவும் போய் பேசினாங்க. அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ்லாம் நம்புற மாதிரி இல்லை. எங்கள் நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு, எங்களோட தலைமுறையை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் இந்த ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஐஏஇயோடைய ரிப்போர்ட் அவர் வந்து குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஐஏஇயோடைய ரிப்போர்ட்டு ஒரு காலகட்டங்களில் எங்கேருந்து அவங்க ஆரம்பித்தாங்க அணு ஆயுதங்கள், இப்போ எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏயோட ரிப்போர்ட் படி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அக்டோபர் 2023 4130.7 கிலோ என்ரிச்ட் யுரேனியம் இது இவங்க தயாரிக்கிறாங்க, ஈரான். இது 9 அணு ஆயுதத்தை இப்போ தயாரிக்கக்கூடிய வல்லமைப்படுத்துது. பிப்ரவரி மாதம் அது இன்னும் ஒரு 1000 கிலோ, 1 டன் அதிகமாகி 5164.5 கிலோ. மே மாதம் இது கிட்டத்தட்ட 5841. கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7500 கிலோ, 7.5 டன் அளவுக்கான அணுசக்தி, அணுகுண்டை தயாரிக்கிறதுக்கான யுரேனியமும் புளூட்டோனியமும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது 15 அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடியது. இந்த 15 அணு ஆயுதங்கள் அப்படின்றது இஸ்ரேலை கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை அந்த நாட்டை கம்ப்ளீட்டாக அழிக்கலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த அணு ஆயுதம். இதுதான் அவங்க பிரைமரி ரீசன். இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லைனுக்கு ஃபர்ஸ்ட் இதுவாக அவங்க தான் சொல்கிறாங்க. ரொம்ப ரேப்பிடாக பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அணு ஆயுதத்தை தாக்கணும் அப்படின்றத அவங்க ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ தாக்குனாங்க அப்படின்னா, டேஞ்சரஸ்லி க்ளோஸ் டு
மேக்கிங் எ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது ஒய் நவ் எதுக்காக? இஸ்ரேல் இஸ் ஒன்லி மொமெண்ட் அவே ஃப்ரம் நியூக்ளியர் வெப்பன். ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்துட்டாங்க. சர்வதேச அறிக்கைகள் இதுக்கு பற்றி ஏற்கனவே போன வருஷம் நம்ம பேசியிருக்கோம். 93% நெருங்கி வந்துட்டாங்கன்றது தெரியும். ஸோ எங்களுக்கு இந்த அச்சுறுத்தலை உடனடியாக அகற்றுறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்றது ரெண்டாவது. 9 அணு ஆயுதங்களில் இவங்களால் இப்பயே தயாரிக்க முடியும். அதுக்கான ஏவுகணைகள் ஏற்கனவே இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அயன் டோம்லாம் இருந்தாலும் இஸ்ரேலால் எல்லா ஈரான் ஏவுகணைகளையும் தடுக்க முடியல அப்படின்றதையும் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். அடுத்தது 3 அணுகுண்டு வந்து போன மாதம் மட்டுமே பண்ணியிருக்காங்க. ஒரே மாதத்தில் 3 அணுகுண்டை ஈரான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெகோசியேஷன்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகுது. ஈரான் ஒரு அணுவா சக்தியாக வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ ஆஸ்கலரேட்டட் எஃபர்ட் 20 வருடங்களில் இஸ்ரேல் பார்க்காத ஒரு நிகழ்வை நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க? மிலிட்ரி ஆப்ரேஷன் பற்றி சொல்கிறாங்க. இந்தியா சொன்ன அதே விஷயம் தான் ஆப்ரேஷன் சிந்தூரில். இஸ்ரேல் ஹேஸ் அ ரைட் டு டிஃபெண்ட் இட் செல்ஃப். தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய எல்லா உரிமையும் இஸ்ரேலுக்கு இருக்கு. இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் கேம்பெயின். எங்க தற்காப்புக்காக நாங்கள் பண்றோம். ப்ரெசைஸ்லி, பவர்ஃபுல்லி, 2 வார்த்தை யூஸ் பண்றாங்க. ப்ரெசைஸ்லி, துல்லியமா. இதுல பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தாக்குதலில் பெரிய லெவலில் பொதுமக்கள் மேலே எந்த தாக்குதலுமே நடத்தலை. அப்படியே ஆப் சிந்தூருடைய செகண்ட் ஒரு இதாக நம்ம இதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக போயிருக்கு. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஆப்ரேஷன் ரைசிங் லைனுக்கும் ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் இவங்க விமானப்படையை உள்ள அனுப்பிச்சாங்க, நம்ம விமானப்படையை அனுப்பல. கிட்டத்தட்ட அதில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே, அதை பற்றி நம்ம டீட்டெயில் பேசலாம். அதன் பிறகு மிலிட்ரி டார்கெட்ஸ், நியூக்ளியர் வெப்பன், இது 2 தான் அவங்களுடைய டார்கெட். 3வது, ஈரானுடைய மக்களை நாங்கள் தாக்கலை, அவங்க டார்கெட் பண்ணலை. அவங்களோட ரேடிக்கல் ஃபோர்ஸஸ், அவங்க சொல்லக்கூடிய இந்த முல்லா ரெஜிம் சொல்லுவாங்க ஈரானுடைய ரெஜிமை, அதை தான் நாங்கள் டார்கெட் பண்ணோம். அன்ஆர்ம்டு சிவிலியன்ஸ், பொதுமக்களுக்கு எந்த விதமான உயிர் சேதமும் வரக்கூடாதுன்றதுல நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அவங்களுடைய அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கை. ஒரு பாயிண்ட்ல நம்ம இங்கே கற்றுக்க வேண்டியது, ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம ஆரம்பித்தோம், கவர்மெண்ட் கம்யூனிகேட் பண்ணாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 18-20 மணி நேரம் ஒர்க் பண்ணி அவ்வளோ பதிவுகளை நம்ம போட்டு மக்களுக்கு என்னன்றதை புரிய வைக்க ட்ரை பண்ணோம். பட் அஃபிஷியலாக இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம முதல் நாளே கொடுத்துருக்கணும் உலகத்துக்கு. அந்த ஆப்ரேஷன் வரும்போதே ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு பேஜ் தான். அந்த இடத்துல இஸ்ரேல்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையவே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்ரி ஆப்ரேஷனை என்ன இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைசிங் லைன். இந்த இடத்துல அவங்க டார்கெட் பண்ணது அணு ஆயுதங்கள், அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், மிசைல் ஃபேக்ட்ரிஸ் மற்றும் ஈரானுடைய படை தளபதிகள். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ அவங்க சொந்த ஞாபகம் நினைக்கிறேன், நம்ம மிஸ் பண்ணது பாகிஸ்தானோட படை தளபதிகள் ஒரு 4 பேர், அசீம் முனீர் உட்பட ஒரு 4 பேரை தூக்கியிருக்கணும். இஸ்ரேல் பக்காவாக அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த லொக்கேஷனில் தாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ஃபஹான், புஷேர், ஃபோர்தா, அராக்கில் தான் அவங்களுடைய ஹெவி வாட்டர் ப்ரொடக்ஷன் பிளான்ட் இருக்குது. அந்த ஹெவி வாட்டரை வச்சு தான் நீங்கள் நியூக்ளியர் அந்த யுரேனியமாக இருக்கிறத செறிவூட்ட முடியும். யுரேனியம் 235 இருக்கிறத 238 மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹெவி வாட்டர் பிளான்ட் வேணும். அந்த பிளான்ட்டை தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்த பிளான்ட் தான் ஈரானுடைய அணுசக்தி என்ரிச் பண்ணக்கூடிய IR-40 ரியாக்டர்ஸ்க்கு தண்ணீரை சப்ளை பண்ணக்கூடியது. இது சாதாரண தண்ணீர் கிடையாது, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 10 to 12 kg புளூட்டோனியத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிளான்ட்டு. இந்த IR-40 தான் இவங்க சைனா மூலியமாக, ரஷ்யா மூலியமாக ஈரானுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அராக் அப்படின்ற இந்த இடத்த தாக்குனது ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஈரானுக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது தெஹரானில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேசஸ், இராணுவ தலைமையகம், IRGCயோடைய ஹெட் குவார்ட்டர். நல்லா கவனிங்க, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு டெப்த்தாக போகிறாங்கன்ட்டு. இவங்க தாக்குனது ஈரானுடைய இராணுவத்தை கிடையாது, IRGC, ஈரானியன் ரெவல்யூஷனரி காட் கோர். இந்த படையை தான் தாக்கியிருக்காங்க. இது கமேனி அவர்கள் இவங்கெல்லாம் அந்த காலகட்டங்களில் 70களில் புரட்சி ஏற்பட்டு ஆட்சி ஏற்படும் போது இது ஒரு கட்சியோடைய இராணுவம் IRGCன்றது. ஈரானுடைய இராணுவம் தனியாக இருக்குது. ஆனால் ஈரானுடைய இராணுவத்தை அவங்க தாக்கலை, IRGCயை தாக்குறாங்க. ஸோ கிளியர் கட்டாக போன வருடம் நம்ம சொன்னது தான், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் ஈரானில் அப்படின்றதுல இஸ்ரேல் ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்திருக்கிறாங்க. அதனால தான் ஈரானுடைய இராணுவத்தை தாக்காமல் IRGCயோடைய ஹெட் குவார்ட்டர் தாக்கியிருக்காங்க. ஷராக்கி மலாத்தி, இது அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான ரிலீஜியஸ் பிளேஸ். ஈரானுடைய அந்த மத குருக்கள் அங்கேருந்து தான் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் எல்லாமே போவாங்க. ஒரு தேர்தல் நடக்குது, அரசாங்கம் எல்லாமே இருந்தாலும் அந்த தேர்தலில் யார் போட்டி போடலான்னு முடிவு பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய இதுதான். அங்கேயுமே தாக்கியிருக்காங்க.
அப்புறம் வந்து நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் சொல்லக்கூடிய நட்டான்ஸ். இதில் நட்டான்ஸோட யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி, இங்கே தான் யுரேனியம் செறி ஊட்டுறது, ஃபியூயல் மற்றும் பைலட் பிளான்ஸ், இதில் எல்லாத்தையுமே தாக்கியிருக்காங்க. மிசைல் ஃபேக்டரிஸ் தாக்கியிருக்காங்க, பேலஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் சைட்ஸை தாக்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு ஈரானோடைய மிக முக்கியமான படைத்தளபதிகள் மீது அவங்க தங்கியிருந்த இடங்கள்ல, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, துல்லியமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஃப்ளோரில் யாரையுமே தாக்காம ஒரு குறிப்பிட்ட அப்பார்ட்மெண்ட்டோட பெட்ரூமை தாக்கி தூக்கியிருக்காங்க. அப்படின்னா இவங்களோட அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இதுதான் ஆஃப் சிந்தூரோட இப்போ என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத இஸ்ரேல் ஒன்றும் தெரிவிக்கல. பட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இஸ்ரேலிய வெப்பன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஹாரோப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரோன் தாக்குதல்களில் யூஸ் பண்ணோம். இந்திய இஸ்ரேல் கூட்டு தயாரிப்பு ஸ்கை ஸ்ட்ரைக்கர் பெங்களூரை சேர்ந்த நிறுவனம் ஆல்ஃபா டிஃபென்ஸ் மற்றும் எல்பிட் தயாரிச்சது. இந்த மாதிரியான வெப்பன்ஸை தான் இவங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர அஃப்கோர்ஸ் அவங்களோட விமானப்படை F-35, F-16, F-18 இந்த சீரீஸ் ஆஃப் இதை யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த இண்டிவிஜுவல் நபர்களை கொல்றதுக்கு, படைத்தளபதிகளை கொல்றதுக்கு அவங்க லாய்ட்ரிங் மியூனிஷன் மற்றும் ட்ரோன்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது கிளாசிக்கலாக நம்மளுடைய ஆஃப் சிந்தூர் தான் இப்போ அவங்களுடைய ஆப்ரேஷன் ரைசிங் லைன் சொல்லக்கூடியது. இதில் யார் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஹுசைன் சலாமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள், IRGC அது படைப்பிரிவோடைய கமாண்டர் இன் சீஃப், முப்படைகளுடைய தளபதி, சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபெர்தியான் அப்பாசி, இவர் ஒரு மிக முக்கியமான நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அவரை கொண்டு இருக்காங்க. முகமது மெதி தெரான்சி, இவரும் மிக முக்கியமான ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அவரையும் கொண்டு இருக்காங்க. முகமது பாகரி, ஈரானுடைய மிலிட்ரி சீஃப், அவரையும் கொண்டு இருக்காங்க. அதன் பிறகு சில முக்கியமான நபர்கள், இது தவிர இன்னொரு 4-5 தளபதிகள் அவங்க கொண்டு இருக்காங்க. அது கன்ஃபர்மேஷன் வரும்போது, அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம சொல்லுவோம். பட் அவங்களுடைய ஈரானுடைய IRGC மற்றும் அவங்களுடைய அணுசக்தி விஞ்ஞானிகள் அவங்களுடைய டாப் லேயரை மொத்தமாக தூக்கிட்டாங்க. இந்த ஒரே ஆப்ரேஷனை தூக்கிட்டாங்க. ஸோ ஒன்று விமானப்படை போய் அணு ஆயுத சக்திகள், அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் ஃபெசிலிட்டி, மிசைல் ஃபேக்டரி, அவங்களுடைய கமாண்ட் சென்டர், இது மேலே கொண்டு போட்டது. ரெண்டாவது இவங்களுடைய உளவாளிகள், அதாவது மொசாட், ஈரானுக்குள்ளே இப்போ மொசாட் இருக்கிறாங்க. இதையுமே அவங்க வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க ஈரானுக்குள்ளே இருக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா பிரசிடென்ட் கைடர்லாம் ஈரான்லேருந்து நீங்கள் பறக்க விட முடியாது, அதாவது இஸ்ரேல்லேருந்து அவ்வளோ தூரம் போய் பறக்க விட முடியாது, அது ஏர் டிஃபென்சஸில் வந்துடும். இன்றைக்கும் ஈரானுக்கு தேவையான உதவிகளை சேட்டலைட் இமேஜரிஸை சைனா ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்டெலிஜென்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது கிளாசிக்கலாக ஈரானுக்குள்ளே ட்ரோனை கொண்டு போய் மொசாட் அங்கே வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இது ஒரு தனி ஆப்ரேஷன். இதோட டீட்டெயில்ஸ் நம்ம கிடைக்கும் போது கண்டிப்பாக பிரமிப்பாக எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமாக ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து இதை மாறுபடுறது, இவங்க ஈரானுக்குள்ள மொசாட் உளவாளிகளை அனுப்பிச்சு அவங்களோட டீமை வச்சு இங்கே இருக்கக்கூடிய டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட், டாப் ராணுவ தளபதிகள் மொத்தத்தையும் காலி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன காரணத்துக்காக பண்ணாங்க நம்மலாம் பார்த்தோம். ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். அமெரிக்காவை முன்னாடி விட்டு பேச விட்டாங்க ஈரான் கிட்ட. அமெரிக்கா போய் திரும்ப ட்ரம்ப்போடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பேசினது என்னன்னா, நீங்கள் இனிமே இது வரைக்கும் பண்ண என்ரிச்மெண்ட் ஓகே, அதாவது கிட்டத்தட்ட 15 அணுகுண்டுகள், இது சாதாரண விஷயம் கிடையாது. நாளைக்கு இதுக்கு மேலே நீங்கள் என்ரிச் பண்ண வேணாம், தடுத்து நிறுத்துங்க அப்படின்ற போது ஈரான் அதை கேட்கல. ஆனால் இஸ்ரேல் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவங்களை முன்னாடி பேச விட்டுட்டு இவங்க பக்காவாக ஆப்ரேஷனை பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹமாஸ் யாயா சின்வரை என்னைக்கு அவங்க கொண்டாங்களோ அதன் பிறகு அவங்க தொடர்ந்து இந்த இடத்துல அடுத்தது, அதாவது அவங்க சொல்றது பாம்போட தலை மற்றும் அந்த ஹைட்ரான்னு சொல்லுவாங்க, அதோட டென்டகல்ஸ், ஹமாஸ், ஹவுத்தீஸ், ஹிஸ்புல்லா, இவங்களெல்லாம் தாக்கியாச்சு. ஆனால் தலையில் ஒன்றும் அடிக்கலை. நானே சில இஸ்ரேலி அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது இல்லை, எங்களுக்கு பிரச்சனை வந்து இவங்க ப்ராக்சிஸ்லாம் கிடையாது, எங்களுக்கு நாங்கள் இந்த அடுத்த தலைமுறை இருக்கணும் அப்படின்னா நாங்கள் தலையை அடிச்சாகணும், அந்த ஈரானோடைய அரசு மக்களுக்கும் அதுதான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவங்களுமே எல்லாம் இதாகிட்டு இருக்காங்கன்றது தான். ஸோ அதை தான் இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா போய் முன்னாடி நின்று பேசினது, இவங்க நடுவில் சைலண்டாக இருக்க மாதிரி நினச்சது, அதன் பிறகு நெத்தன்யாவுக்கு மேலே எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னது, இது எல்லாமே பேக் எண்டில் கேமு. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜியை கிளியர் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, இது ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கு. ஒரு நாட்டை அணுவாயத்தை உருவாக்க விட்டுட்டு அதை பிறகு சோதிக்கும், அதன் பிறகு நீங்கள் ஈக்குவேஷன் மாறிடும், செக்யூரிட்டி ஈக்குவேஷன் மாறிடும். இப்போ ஈரான்ட்ட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 டைனமிக்ஸ் இருக்குது இஸ்ரேல் ஈரானை பொறுத்த வரைக்கும். 2 பேருக்கும் லேண்ட் பார்டர் கிடையாது. ஸோ வான்வெளி தாக்குதலாம் அதிகமாக பண்ணி ஆகணும். 2 பேருக்குமே ஒன்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வலிமையான, சின்னதாக இருந்தாலும் ஒரு வலிமையான விமானப்படையை இஸ்ரேல் வச்சிருக்கு.
விமானப்படை ஈரான்கிட்ட கிடையாது. ஏன்னா எந்த நாடுமே அவங்களுக்கு பெரிய அளவுக்கான விமானங்கள் கொடுக்கல. கொஞ்சம் ரஷ்யன் விமானங்கள் இருக்கு, பட் அது எல்லாமே மெயின்டெனன்ஸ் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. ரெண்டாவது மிசைல்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஈரான் மிகப்பெரிய ஒரு வலிமை வச்சிருக்காங்க இஸ்ரேலை விட. இஸ்ரேல் டிஃபென்ஸ்ல அயன் டோம் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ரொபோர்ஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இம்பேலன்ஸ் ஆகுது. அதன் பிறகு ஈரானோட அதாவது இஸ்ரேல் கையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் அது டேவிட் ஸ்லிங் அல்ல அது ஒரு இது வச்சு எப்போ எங்களுக்கு நோக்கி ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்களோ, உலகத்தில் யூதர்களே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அதை நாங்கள் எந்த நாட்டு மேலேயும் பயன்படுத்துவோம் அப்படின்றது அவங்க அணு ஆயுத கொள்கை. ஸோ அந்த இடத்துல ஈரான் உள்ள போல. ஆனால் இப்போ ஈரான் அணு ஆயுதம் வச்சுட்டாங்க, இஸ்ரேலும் அணு ஆயுதம் வச்சுட்டாங்கன்னா இது மொத்த ஈக்குவேஷனுமே சேஞ்ச் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் அணு சக்தியை நோக்கி நீங்கள் அதாவது அணு ஆயுதத்தை பிரயோகிக்க நோக்கி போகவே முடியாது. ஏன்னா ஈரானும் இருக்காது, இஸ்ரேலும் இருக்காது. இடையில இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். கச்சா எண்ணெய் போச்சு அப்படின்னா உலகத்தோட இயக்கமே முடங்கிடும். இந்த கேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இஸ்ரேல் போய் இந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கை பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் பேசும்போது கிட்டத்தட்ட 10-15 வருடம் ஈரானை அப்படியே பின்னுக்கு தள்ளி கொண்டு வந்துட்டாங்க. இனி அவங்க முதல்ல இருந்து ஆரம்பித்து திரும்ப பண்ணோம். அப்போது எந்த அளவுக்கு அவங்க பிளானிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேசும்போதே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இல்லை இது எங்களுடைய அடுத்த தலைமுறை வாழணும் அப்படின்னா, அதாவது 2 நாடுகள் எதிரியாக இருக்கிறது வேற, அது டோட்டலாக வேற. இப்போ சைனா இந்தியா எதிரியாக இருக்கு. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் ஈக்குவேஷன் வேற. இந்தியாவே இருக்கக்கூடாது, இந்துக்களே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடு வந்து பாகிஸ்தான். அதே மாதிரி இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் டெத் டு இஸ்ரேல் சொல்லுவாங்க. அந்த நாடே இருக்கக்கூடாது, வரைபடத்திலே இருக்கக்கூடாது அப்படின்ற போது அந்த எதிரியை நீங்கள் முதல்ல தாக்கி அழிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ ஈரான் இப்போ இஸ்ரேல் அவங்களுடைய லோக்கல் ட்ரில்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஈரான் நிச்சயமாக இதற்கான பதிலடி இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க. அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும், டீட்டெயிலாக பார்ப்போம். நிச்சயமாக இது ஒரு நல்ல நியூஸ் கிடையாது நம்மளுக்கு. நம்ம எந்த சாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி நிச்சயமாக அது நல்ல நியூஸ் கிடையாது. இது ஆரம்பித்த 1 மணி நேரத்துக்குள்ள கச்சா எண்ணெயோட விலை அப்படின்றது $3 அதிகரிச்சிருக்கு. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பதட்டமாக தான் இருக்குது. பட் இவங்களுடைய இவங்கிட்ட கற்றுக்க வேண்டிய 3 விஷயங்கள். அவங்க இராணுவம், அவங்களுடைய தலைமை, அரசியல் தலைமை 2 பேருமே கொடுக்கக்கூடிய கிளியர் கட்டான கம்யூனிகேஷன், எதுக்காக இதை பண்ணோம் அப்படின்ட்டு. ரெண்டாவது, அமெரிக்காவை நம்பி இல்லாமல் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய எல்லா வல்லமையுமே அவங்கள வந்து அடிப்படையாக பார்த்தீங்கன்னா தங்களுடைய தற்காப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடுகள். அவங்களுடைய சிறு குழந்தைகள் ஆரம்பித்து வயதான முதியோர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பாதையில் போகிறாங்க. நம்மக்கிட்ட அது கிடையாது, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மூணாவது, இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் மற்றும் அவங்களுடைய டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ், இதை நம்ம பாராட்டியே ஆகணும். சிந்தூரில் இந்தியா என்ன செஞ்சதோ 80% ஆப்ரேஷன் ரைசிங் லைன்லேயும் அதான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு இது விமானப்படையை உள்ள அனுப்பிச்சது. ரெண்டாவது, மொசாடை உள்ள அனுப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள், அணுசக்தி விஞ்ஞானிகளை தூக்குனது. ஈரான் மீண்டும் இதுக்கான பதிலடியை கொடுக்கும். என்னன்றதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். கமெண்ட்ஸ் மறக்காமல் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.